இப்போ நடத்திருக்கல ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, இதுக்கு பேர் அரபியில மாதின்னு சொல்லுவாங்க. மாதின்னு சொன்னா மீம் அலீஃப் தாது யா, மாதி. ஓகேயா? இந்த அக்பர் மாதி இருக்கா? இருக்கா மாதி? ஆ, மாதி. மாதினா என்னன்னு கேட்டா பாஸ்ட். பாஸ்ட்னா என்ன? முஞ்ச காலம், முடிந்த காலம், கடந்த காலம், கடந்து போயிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உம்ரா போனது பாஸ்டா ஃபியூச்சரா? பாஸ்ட். ஐ மீன் என்னுடைய பாஸ்ட் உம்ரா போயிட்டு வந்தது, இதுதான் மாதி. ஓகேயா? இப்போ இதுல 14 சீகா இருக்கும். எண்ணி பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். 14ல ஃபர்ஸ்ட் 3 ஆண்களை குறிக்கக்கூடியது, அது தேர்ட் பெர்சன்ட். அவன் வந்தான், அவன் போனான், அவங்க வந்தாங்க, அவங்க போனாங்க. இன்னொரு 3 ஃபீமேல், பெண்பால், அதே தேர்ட் பெர்சன்ட். இந்த தேர்ட் பெர்சன்ட்டுக்கு அரபில காயிப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காயிப். கீழே கூட எழுதியிருக்கும் பார், காயிப் எழுதியிருக்கு பார். இருக்கா? அவளுக்கு காட்டு எங்க இருக்குன்னு. காயிப். ஓகே, தேர்ட் பெர்சன். இது இப்ப எத்தனை சீகா ஆயிடுச்சு? 3 ஆணு 3 பெண்ணு, 6 ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு 6 செகண்ட் பெர்சன், ஹாதிர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹாதிர். காட்டு அவளுக்கு எங்க இருக்குன்னு. ஹாதிர் செகண்ட் பெர்சன். அதான் நீங்க 2 பேர் வந்தீங்க, நீ மட்டும் வந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி. பெண்கள்லையும் அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் பெர்சன்ட் இருக்காங்கல்ல, அதுக்கு முத்தக்கல்லின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முத்தக்கல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ முத்தக்கல்லிம்ல 2 தான் வரும். ஒன்னு ஒருமை, இன்னொன்னு பன்மை. ஒருமையில ஆணும் வந்துருவாங்க, பெண்ணும் வந்துருவாங்க. பன்மையில ஃபால்து, நான் செய்தேன்னா அது ஆணுக்கும் ஃபால்து தான், ஒரு பெண்ணு செஞ்சாலும் ஃபால்து தான். ஃபால்னா நாங்கள் செய்தோம், அது ஆண்களாக இருந்தாலும் ஃபால்னா தான், பெண்களாக இருந்தாலும் சால்னா இல்ல, ஃபால்னா. புரியுதா? அப்புறம் நான் போன பிறகு 2 பேரும் விவாதம் பண்ண போறீங்க, பால்னா சொல்ல, இவர் சால்னா தான் சொன்னாரு அப்படின்னு. புரிஞ்சா? இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ஒரு பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்ன? டெமோ. டெமோ தானே? டெமோ. ஒரு கேக் செய்யறோம்னா அதுக்கு ஒரு டெமோ இருக்கும், அது மாதிரி ஒரு டெமோ இது. இது செய்யறதுன்னா ஃபாலா தான் வரும், ஆனா குரான்ல நிறைய வரும், இந்த பேட்டர்ன்ல வரும். புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன், ஒது செஞ்சுட்டு குரான, தனித்தனி ஜுஸும் இருக்குது, குரானும் இருக்குது. சும்மா ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் தேடி பாருங்க, ஃபாலாவுடைய பேட்டர்ன்ல ஏதாவது இருக்கான்னு. மாதியில என்ன வராது? மாதியில இல்ல, இதுக்கு பேர் ஃபேல் தானே. செய்தான்னா ஃபேல் தானே. ஃபேல்னா செயல் தானே. ஃபேல்னா என்ன? அரபியில 3 தான். ஒன்னு இஸ்மு, 2வது ஃபேலு, 3வது ஹர்ஃபு. இது ஃபேலா இஸ்மா ஹர்ஃபா? ஃபேல்னா செயல், செய்யறது. இது ஃபேலா இஸ்ம்னா பெயர் சொல். மனிதன், ஃபேன், காத்தாடி, நோட் புக்கு, இதெல்லாம் ஒரு பெயர் சொல். இது இஸ்மில் வரும். இப்போ இது மாதி எதுல வரும்? ஃபேலே மாதி. என்ன மாதிரி? ஃபேலே மாதி. ஃபேல்ல வரும். ஃபேல்ல தன்வீன் வருமா? தன்வீன்னா 2 தபர் 2 தே 2 பேஷு வராது. அலிஃப்லாம் வருமா? வராது.
அது ரெண்டுல ஒண்ணு, ரெண்டும் ஒன்னா வருமா? இஸ்மு தன்வீன் இருந்தா அலிஃப்லாம் வராது, அலிஃப்லாம் இருந்தா தன்வீன் வராது. இப்ப நான் போன பிறகு சொல்லுவா பிறகு நிறைய சொன்னா இவன் ஒண்ணுமே புரியல ஜிஜி என்ன பண்றதுன்னு கேட்பான். நல்லா தெரியுது உட்காந்துருக்க ஸ்டைல் இதுதான். நான் போனோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பயே சொல்லிட்டாளா? 3 வார்த்தை தான் கொடுத்துருக்கேன். நேரா உட்காரு. புரியுதா? ஒண்ணு. அதனால இப்ப வந்து குரான்ல உன்னை தேட சொல்லியிருக்கனா இல்லையா ரெண்டு பேரையும்? அப்போ நீங்க தன்வீன் உள்ளதை பார்க்க கூடாது, அலிஃப்லாம் உள்ளதையும் பார்க்க கூடாது. நீங்க என்ன பார்க்கணும்னா அலிஃப்லாமும் இருக்கக்கூடாது. அலிஃப்லாம் எங்க வரும்? முன்னாடி வரும். தன்வீன் எங்க வரும்? பின்னாடி வரும், கடைசியில வரும். ரெண்டு அலிஃப்லாமும் இல்ல தன்வீனும் இல்லைன்னா தனியா ஒண்ணு இருக்குதுன்னா அது என்ன? அது என்ன? ஃபேலு. ஃபேலுன்னா ஃபாலாவுடைய பேட்டர்ல இருக்கா, ஃபாலாவுடைய பேட்டர்ல இருக்குதா, ஃபாலூவுடைய பேட்டர்ல இருக்குதா? புரியுதா? இப்போ நீங்க பார்க்க முடியுமா? இல்ல நான் உதாரணமா ஏதாவது காமிச்சிட்டு கொடுக்கணுமா? இது குரானு. இதுல எந்த ஜுதுனா எடு, நான் காட்டுறேன் பாரு. எதை அமுத்து அமுத்திட்டியா? இந்த ஜுசு 20வது ஜுசு அமுத்திருக்க நீ. முதல்லயே இருக்கு பாரு. அம்மன் இருக்கா? அது போல என்ன இருக்குது? கலக்க. தன்வீன் இருக்கா? இல்ல. அலிஃப்லாம் இருக்கா? இல்ல. ஹலக்காவுடைய எந்த பேட்டர்ல இருக்குது? ஹலக்கா ஃபஅல. இப்போ உனக்கு ஹலக்கா போய் நீ அம்மன் ஹலக்குல போயிட்டு இந்த ஹலக்கா எடுத்து பார்த்தனா இதுக்கு அர்த்தமும் தெரிஞ்சிடும். ஹலக்கானா படைத்தான், படைத்தான். புரிஞ்சா? புரிஞ்சா புரியலையா? இதுதான் பாக்குறது. உனக்கு புரியலையா? அதே மாதிரி 2வது ஆயத்துல பாரு. அம்மன் ஜஅல இருக்கா? 2வது ஆயத்து ஜஅல ஃபஅல, ஜஅல ஃபஅல. புரிஞ்சா? இந்த மாதிரி நிறைய வரும். சில நேரங்கள்ல ஐனுக்கு ஜேர் வந்துடும், அதுவும் ஃபஈலான்னு வரும், அதுவும் ஃபேல் தான். சிலர்ல ஐனுக்கு பேஷ் வந்துடும், ஃபஊலான்னு வரும், அதுவும் ஃபேல் தான். ஓகேயா? இது நிறைய வருது. நான் இது நடத்தின வரைக்கும் நான் சொல்றேன். இதுக்கே ஒருத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. புரிஞ்சா? எனி டவுட்? டவுட் இருக்காமா? டவுட் கேட்டதால நீ அதை மாட்டுவேனா? நான் என்ன கேட்க போறேன் அப்படின்றாளாவோ? அது பாரு, மாதின்னு சொல்லிட்டேனா? மாதின்னு சொல்லியாச்சுல, பாஸ்ட். இதுனா முஸ்பத்து. முஸ்பத்துனா இல்லைன்னு அர்த்தம் இல்லையே, பாசிட்டிவ் தானே அர்த்தமா இருக்குது. அதுக்கு தான் முஸ்பத்துன்னு சொல்லுவாங்க. செய்தான், செய்யலன்னு வரல. மாரூஃப்னா ஃபஅலாக்கு அர்த்தம் என்ன? அவன் செஞ்சவன். தெரியுதா தெரியலையா? அதான் மாரூஃப். மாரூஃப்னா செஞ்சவன் யாருன்னு தெரியும். அவன் செஞ்சான், அவன் செஞ்சான்னு சொல்லிட்டீங்களே, அதனால மாரூஃப். புரிஞ்சா? அரபியில மட்டும் சின்ன ஒரு வாக்கியம்